இந்த நோய் அணுகா விதியில் வந்துட்டு அவங்க இந்த வருடம் 12 மாதங்களில் என்னென்ன செய்யணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. கால சூழலுக்கு தகுந்தாற் போல் கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் இந்த மாதிரி பருவகால உணவுகளும் சொல்லியிருக்காங்க. இந்த பருவ காலத்திலையுமே வந்துட்டு மாதத்துக்கு என்னென்ன செய்யணும், 6 மாதத்துக்கு என்ன செய்யணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு உங்களுக்கு நசிய கிரியா எடுத்துக்கோங்க, வமன கிரியா எடுத்துக்கோங்க. அதாவது வந்துட்டு உங்களுக்கு மூக்கு வழியாக மருந்துட்டு உடலை சுத்தப்படுத்துங்க, டீடாக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி உருமா வாய் வழியை எடுத்து உடலை சுத்தப்படுத்துங்க, டீடாக்ஸ் தெரப்பி பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி என்னும் உங்களுக்கு உடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு முறை கையாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாதத்துக்கு ஒரு முறை அமாவாசை தினத்தன்று உண்ணா நோன்பு கடைபிடிங்க, அதுவும் ஒரு உடல் கழிவு நீக்க டீடாக்ஸ் தெரப்பி தான், அதை செய்யுங்க. வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிங்க, வாரம் ஒரு முறை கண்ணுக்கு மையிடுங்க, வாரம் ஒரு முறை சவரன், ஆண்களாக இருந்தால் சவரன் செய்யுங்க. இந்த மாதிரி எல்லா விளக்கங்களும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஆரோக்கியத்தை மேம்படுத்தத்தான். உடம்புல நோய் உற்பத்தியாக மூல காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுடைய கழிவுகளுடைய தேக்கம்தான். அன்னைக்கே சொல்லிட்டா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுண்டு. இந்த டயலாக்கு சொன்னான் இல்லையா, அவன் காலத்தில் அவன் சாப்பிட்ட அத்தனையுமே அமிர்தம்தான், நஞ்சுன்னு ஒன்றே கிடையாது. அவனே சொல்லிட்டான் அளவுக்கு மிஞ்சக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற அத்தனையுமே நஞ்சு தான். ஆனால் என்ன பண்ணுறோம், அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்றோம், நேரம் கடந்து சாப்பிட்றோம், நினச்ச உடனே சாப்பிட்றோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு புரிதல் இல்லாமல் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலம் நிறைய தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.